Hey, hi, hello viewers. Welcome to Animax Gaming. ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மை ஹீரோ அகாடமியில் ஃபைனல் சீசன் ஃபைனல் எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிம் மட்டும் பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனிம் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருக்கேன். அதாவது மற்ற வீடியோவோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வந்துருச்சு. ஏன்னா இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியல என்னால். நானும் எதாவது ஸ்கிப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பட் எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியல. எல்லா இன்ஃபர்மேஷன், அதாவது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் தான். அது எது மிஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை பாதிக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் மறக்காமல் என்னடா மை ஹீரோ அகாடமி முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே மை ஹீரோ அகாடமி விஜிலாண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு எபிசோட் 2 போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சீசன் 1 ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட மை ஹீரோ அகாடமி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது இந்த அனிமும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ 2 எபிசோட் டப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிகாராக்கி மாதிரியே ஒரு சின்ன பையன் ரொம்ப டார்க் டிப்ரெஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வெளியே வர மாதிரி அவனை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அவனோட வாயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நூல் போட்டு தைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுமைலாம் பண்ணியிருக்காங்க போல் அவனை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சிகாராக்கி எந்த நிலமையில் இருந்தாலும் அதே நிலமையிலிருந்து இவன் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னடா ஒரு புது வில்லனா அப்படின்னு பார்த்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்பவே இந்த சைடு வந்து நம்ம ஹாக் வந்து நம்ம ஆல்மைட்டிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஃபியூச்சருக்கான பிளானை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஹீரோஸ்க்கான பில்போர்ட் சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பெருசாக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பில்போர்ட் சார்ட்னா இல்லை, நம்பர் 1 ஹீரோ, டாப் 10 ஹீரோ யார், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சார்ட். அது மட்டும் இல்லாமல் பாப்புலாரிட்டியில் யார் ஃபஸ்ட் இருக்கா, யார் செகண்ட் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்போர்ட் சார்ட்டை பெருசு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோஸோட கவுண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் ப்ரோ ஹீரோஸாக இல்லைனா கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மைட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஆல்மைட் சொல்கிறான், சரி பாப்புலாரிட்டி மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுற அப்படின்னா அதில் இருக்க நெகட்டிவ்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹாக் சொல்கிறான், ஆமாம் நெகட்டிவ்ஸும் நம்ம பார்க்கணும், பட் அதில் இருக்க பாசிட்டிவ்ஸும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ இந்த மாதிரி நம்பர் 1 ஹீரோ, நம்பர் 2 ஹீரோ அப்படி இருக்கிறனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஆசையிலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் அப் பண்ணிவிட்டு அவங்கள ஒரு நல்ல ஹீரோவாக டெலிவர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக் நம்ம ஆல்மைட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஆல்மைட்டுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்தில் இன்னும் நிறைய கிரேட் ஹீரோஸ் வர போகிறாங்களா. அப்போ அதை கேட்குறதுக்கு ஆல்மைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, இவ்வளோ கிரேட் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகே, இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மைட் சொல்கிறோம். ஸோ அதை அப்படியே ஸ்க்ரீனை கட் பண்ணாங்க. மறுபடியும் இந்த சைடு இந்த சின்ன பையனை காமிக்கிறாங்க. ஸோ இவனோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. இவனோட குயிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சிகாராக்கியோட மாதிரியே தான் இருக்குது. சிகாராக்கிக்கு டிகே, பட் இவனுக்கு ஏதோ ஒரு ஆசிட் மாதிரி இருக்குது. ஸோ அவன் எந்த பொருள் தொட்டாலும் அந்த பொருள் ஃபுல்லாக அப்படியே ஒரு ஆசிட் மாதிரி கரைஞ்சி போகிற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. ஒரு டார்க் பவர்டு மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம சிகாராக்கின்னு வச்சுக்கோங்க. நம்ம சிகாராக்கி 2.1 வச்சுக்கலாம். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அந்த பவர் அவனுக்கு தெரிய வந்தனால அவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிராண்ட்பா அவனை பிடிச்சி ரொம்ப திட்டுறாரு. இப்படி ஒரு குழந்தை நம்மளோட கிளானுக்கு தேவையே கிடையாது. இது அசோசியேஷனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளோட பேர் என்ன ஆகுது, நம்மளோட குடும்ப பேர் என்ன ஆகுறது, இவனை உடனடியாக அடைச்சி வைங்க, இவனை கொண்டு புதைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு அவன் மேலே. அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அடைச்சி வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த ஃபைட்டு முடிஞ்சு அதில் இருக்க டேமேஜ்லாம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த டேமேஜ் மூலயமா, அந்த டேமேஜ் வீடு இடிஞ்சு விழுந்தனால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே வர மாதிரி அவனை காமிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வாயை திச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்தி அவனை அடைச்சே வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவன் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு வெளியே வரான். ஸோ வெளியே வரப்போ மக்களை பார்க்குறான். மக்களும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எல்லோரும் நான் ரொம்ப அங்கே கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தேன், இவங்க என்ன சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்களே, இவங்களால எப்படி இப்படி நிம்மதியாக சிரிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கான். இந்த மக்கள் யாருமே அவனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கல. ஸோ அவன் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் டிப்ரெஷன் ஆக ஆரம்பிக்கிறான். அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே லீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி லீக் ஆக ஆரம்பிக்கிறப்ப ஒரு பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டி யாரா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சிகாராக்கி சின்ன வயசில் இருக்கப்போ இதே மாதிரி நம்ம சிகாராக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டுருப்பான். பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே பாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட, அதாவது இதே பாட்டி கிடையாது, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா ஒரு யங் லேடியாக இருப்பாங்க. ஸோ சிகாராக்கி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ இங்கே இருப்பா, போலீஸ் இல்லைன்னா யாராவது ஹீரோ வந்து உனக்கு
ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. பட் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து இந்த பாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே வராது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை இந்த பாட்டி வந்து விட்டுட்டு போனனால தான் அவன் அவ்வளோ பெரிய ஒரு வில்லனாக மாறிட்டான் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இந்த பாட்டிக்கு இருக்கும். இப்போ அதே பாட்டி தான் அந்த பையனோட இங்கே இருக்க அந்த பையனோட கையையும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு நம்ம முன்னாடி பண்ண தப்பையும் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிதோரியோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஹோப்பை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹோப் கொடுக்குறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரான். ஓகே பரவாயில்ல, நம்மளே வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு யாராவது இருந்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவம் அதெல்லாம் போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து வெளியே வந்துடுறான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம மிதரையும் உராராகவும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். ஏன்னா எப்போயுமே ஹீரோஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணக்கூடாது. ஸோ மக்கள் இந்த மாதிரி பண்ணுறனாலையும் நிறைய வில்லன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்காமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகுது. அதுக்கப்புறம் நம்ம மிதோரியாவோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சின்னது நான் மிதோரியா தானே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்க மாதிரி, அது ஸ்டார்டிங்லேருந்து இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தானே போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போயும் அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கச்சான் வந்து ஒரு பையனை அடித்து போட்டுருவான். ஸோ அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மிதோரியா வருவான். நீ கச்சான் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இவன் ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கான், நீ அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப நம்ம கச்சான் என்ன நீ ஹீரோவாக ப்ளே பண்ணலான்னு பார்க்குறியா, உங்ககிட்ட குயிக்கு கூட இல்லை, நீ என்ன அவ்வளோ பெரிய ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்குவாக அடிக்க வருவான். ஸோ அங்கேருந்து தானே நம்ம இந்த ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியா சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் யார் பிறந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக பிறக்கிறது இல்லை. சில பேருக்கு பவர்ஸ் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பவர்ஸ் கம்மியாக இருக்கும், சில பேரோட தோற்றம் வேறு மாதிரி இருக்கும், சில பேரோட தோற்றம் வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், சில பேருக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே ஒவ்வொருத்தருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எப்போயுமே உதவணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் புக்கு எழுதிட்டு இருக்கான். அவன் நோட் எழுதிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு பையன் வரான். இந்த பையன் யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எரியோட ஃப்ரெண்டு, சின்ன பையனாக இருப்பான். நம்ம டெக்குவை வந்து பார்த்தீங்கன்னா டெக்கு சென்பாய் அப்படின்னு சொல்கிறான், அதாவது டெக்கு அண்ணா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டெக்கு சென்பாய், அதாவது டெக் டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமேல தான் நமக்கு தெரிய வருது நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மை ஹீரோ அகாடமிலேயே வந்து டீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்கான். அதாவது 17 வருஷம் 8 வருஷம் சிகாரக்கி தோமரோட ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு 8 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஸ்கூலில் நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக வேலை செஞ்சுட்ருக்கான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டுருக்கான். ஸோ என்னோட 17 வருஷத்தில் நான் இந்த உலகத்தை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியா எழுதிட்டுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்குங்கிறது ஒன்றும் இல்லை, அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆல்மைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம மிதோரியா என்ன பண்ணிகிட்ருக்கான், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரிங் ஹோமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான், எல்லாத்துக்கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு. அண்ட் மற்ற ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹீரோ ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியோட ஃப்ரெண்டு, ஸோ இவனை பேர் லைக் கேட்டோ சரியாக தெரில, இவன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்ருக்கான். ஏன்னா இவங்களோட தோற்றம் வேறு மாதிரி இருக்கனால இவங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறனால அவன் ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி அவார்டு வாங்கிட்டு இருப்பான். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்டிவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவர் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாபியை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போவார், பார்த்து பேசுறதுக்கு போவார். அண்ட் இந்த சைடு நம்ம எரியும் அந்த சின்ன பையனும் வந்து பார்த்திங்கன்னா மை ஹீரோ, அதாவது ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க, ஹீரோ அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோஸும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. நம்ம ஐசாவா சென்சாவும் நம்ம எக்கோ அந்த பவர் இருக்கும்ல, ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிராக்குமாவோட அவனோட சமாதிக்கு போய் அங்கே ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான், அதனால் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே இங்கே கொண்டு வராங்க. இன்னும் 1 மாதத்தில் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு ஃபுல் ஹீரோ லைசன்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது, எல்லாம் ஒழுங்காக படிங்க. அண்ட் இன்னும் 3 மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டே வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம மிதோரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிகிட்ருப்பாங்க. அண்ட் நம்ம கச்சானும் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரிகவர் ஆகிட்ருப்பான். ஸோ அவனோட கையை வந்து பார்த்திங்கன்னா அசைக்கவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ரொம்ப ட்ரைனிங் பண்ணால் உன்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கச்சான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பான், வெயிட் ட்ரைனிங் மூலயமா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கையை மறுபடியும் கொண்டு வரலான்னு பார்த்துட்ருப்பான். அண்ட் இந்த சைட் நம்ம ஸ்பின்னர் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவன் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆஃப் வில்லன்ஸ்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷும் பண்ணிடுவான். அந்த புக்கை மக்களும் சரி, ஜெயிலில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி படிக்கவும் ஆரம்பிப்பாங்க. அந்த புக் உண்மையுமே நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா
நம்ம உராராக்காவும் மிதோரியாவும் கிளாஸ்மேட் முடிஞ்சு வரப்ப அவன் வந்து வேறு பேசிகிட்டு இருக்கான். ஸோ 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கிராஜுவேட் ஆயிரும். அதுக்கப்புறமும் உனக்கு இந்த பிளான் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ பிளானை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அப்போ உராராக்கா சொல்கிறான், ஆமாம் எனக்கு அந்த பிளான் தான் இருக்குது, எனக்கு அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டே வருது. ஸோ எப்படி நம்ம தேர்ட் இயர்ஸுக்கு கிராஜுவேஷன் டே பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிராஜுவேஷன் டே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிஜேலாம் போட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அங்கே இருக்க பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, ஸோ மிதோரியா நீ இல்லைன்னா இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்திருக்க மாதிரி இருந்திருக்குமோ அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியாவும் வந்து சொல்கிறான், ஸோ இதுக்கு முழுக்க காரணம் நான் மட்டுமே இல்லை, இது நம்ம இல்லைன்னா இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்திருக்க மாதிரி இருக்காது. ஸோ இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட எஃபெக்ட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த பிரின்சிபலும் ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் அவங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் சீன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. நம்ம உராராக்கா அண்ட் இக்னியம் அப்புறம் கேட்டோ அப்புறம் சோட்டோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஜுவேஷன் டே சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சென்ஸே, அதாவது நம்ம ஐசாவா சென்ஸே, ஆல்மைட்டு, அவங்களோட ஸ்கூல் டீச்சர், கிளாஸ் டீச்சர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எல்லா டீச்சர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிறத பார்த்தா ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும்ல. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்மைட்லாம் கதறி அழுதுட்டுருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எப்போயுமே கிராஜுவேஷன் டே முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ் லீடர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இக்னியம் வந்து ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மளோட ஹீரோ ஜாப்பே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. நம்ம இதே நம்பிக்கையோடு இதே மாதிரி நம்ம ஃப்யூச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும். ஸோ நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முடிய போகுது, இல்லை நம்ம லைஃப் இங்கே தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவேஷன் டே டிஸ்மிஸல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்க வாழை உடச்சிட்டு நம்ம பக்குவும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கப்ப நம்ம மிதோரியா நம்ம ஆல்மைட்டை பார்ப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக ஆவனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் இருந்தப்போ ஆல்மைட்டு தான் எனக்கு உதவுனார். இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருப்பான். அவனும் பக்குவும் நம்ம ஆல்மைட்டை பற்றி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் குயிக்காக இல்லாமல் இருந்தேன். ஸோ அப்படி இருந்த என்னையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் ஹீரோவாக, அதாவது என்னோடய ட்ரீமை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சது ஆல்மைட்டு தான். ஸோ என்ன தான் இருந்தாலும் என்னோடய கதை முடிகிறப்ப என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குயிக் இல்லை. ஸோ கதை ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் என்கிட்ட குயிக் இல்லை, இப்போயும் என்கிட்ட லாஸ்ட் எம்பர் ஆஃப் குயிக் தான் இருக்குது. ஸோ என்னோடய 1 ஃபார் ஆலும் முடிய போகுது, என்னோடய கதையும் முடிய போகுது. அப்புறம் என்னடா இன்னும் எழுதிட்டுருக்கேன்னு தானே கேட்குறீங்க. இன்னும் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ரன் டைம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் எழுதிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு பாதி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா முடியும். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்கன்னா, ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறமா அதே மாதிரி மை ஹீரோ அகாடமியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு கோர்ஸ் எடுக்கிறாங்க. ஹீரோ கோர்ஸ், மெடிசன் கோர்ஸு, கேஜெட் கோர்ஸ்னு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், இவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் நான் ஹீரோ கோர்ஸ்க்கு சேரலாம் இருக்கேன் அப்படின்ட்டு. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், நான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஐட்டம் கோர்ஸில் வந்து சேர போகிறேன். ஏன்னா மெய் ஹட்சுமே ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீனியஸான ஒர்க்கு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சப்போர்ட் ஐட்டம் இல்லை அப்படின்னா ஹீரோஸ்க்கால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் ஐட்டம்ஸும் சேர போகிறேன்னு சொல்கிறான். அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாக்டர் ரியூ யோசிடா மாதிரி நான் ஒரு பெரிய டாக்டர் ஆக போகிறேன். ஸோ எவ்வளோ பெரிய கிரேட்டஸ்ட் ஹீரோவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் டாக்டர், அதாவது உதவிங்கிறது தேவைப்படும். அதனால் நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். அப்போ இன்னொருத்தி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான், நான் இந்த மாதிரி கோடிங் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறேன். இந்த சைடு வந்து மோமோவும் அவனும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிகாரிக்கு தோமுரா கூட ஃபைட் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட கோடிங் வேலை அண்ட் இவன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோடி ஏஜென்சி வச்சு நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு போக போகிறேன்னு சொல்லுவான். அண்ட் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா டாயின்னு ஒருத்தர் இருப்பான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோவாக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கப்ப அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை கிண்டல் பண்ணுவான். என்னடா நீ ஹீரோவாக ஆக போறியா, உன்னோட குயிக்கை வச்சுட்டு எப்படா உன்னால் ஹீரோவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ப்பாங்க. ஏன் என்னால் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவான். சரி, வெக்ஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்க டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார், உங்களோட ஃபார்ம் எல்லாம் எழுதிட்டிங்களா, எழுதி முடிச்சிட்டிங்களா, உங்கள் ஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவார். ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டுருப்பான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், ஸோ முன்னே இருந்த மாதிரி இப்போ கிடையாது, வில்லன்ஸ் யாருமே இப்போ அதிகமாக வரதில்லை. ஸோ அதனால் ஹீரோஸோட தேவையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவாக கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறான் அவனோட ஃப்ரெண்டு. ஸோ இதெல்லாம் நினச்சிட்டே போயிட்டுருக்கான். நான் இருக்கிறப்பெல்லாம் எல்லாருமே வந்து ஆல்மைட் மாதிரியோ அல்லது என்டிவர் மாதிரியோ அல்லது ஜீன்ஸ் மாதிரியோ அல்லது மிதோரியா மாதிரியோ சோட் மாதிரியோ எல்லா பேருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான், பக்கு மாதிரியோ
எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸாக தானே இருந்திருப்பாங்க அப்போ. ஸோ எல்லாருமே இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. பட் இப்போ ஹீரோஸ் இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை அப்படிங்கிறப்ப என்னால் ஒரு ஹீரோவாக ஆக முடியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய் வந்து நடந்து போகிறான். நடந்து போய் நம்ம ஆல்மைட்டோட ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், ஸோ நான் எப்போ டிப்ரெஷனில் இருந்தாலும், நான் எப்போ ஆங்ஷியஸாக இருந்தாலும், எப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தாலும் நான் இங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். நம்ம ஆல்மைட்டை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரி மனசு விட்டு பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் சொல்கிறாங்க, ஸோ எல்லா ஹீரோஸும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. நம்ம மை ஹீரோ அகாடமி, அதாவது நம்ம டெக்கோவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்களே, ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வாங்கியிருப்பான். ஸோ இவன் மூரா பீஸ் ப்ரைஸ் அப்படின்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உராராக்காவும் அவங்களோட டீம், அதாவது மோமோவும் நம்மளோட இக்னிமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீம் அப் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அங்கே இருக்க குயிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சின்ன பசங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா ஹீரோஸ் வேலை ரொம்ப கம்மியாயிருச்சு, வில்லன்ஸ் இல்லாதனால ஹீரோஸ் வேலையும் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாதி வேலையை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கோவோட ரீசெண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கோ ஃபயரில் இருந்து மக்களை காப்பாற்றுற மாதிரி போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஐசவா இந்த மாதிரி இவன் பேசிகிட்டு இருந்தானா இவனோட ஹீரோ ரேங்க் வந்து ரொம்ப கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ, அதாவது நியூஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கு ஹெல்ப் பண்ணுறப்ப ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஷூட் பண்ணுறப்ப அவங்கள பார்த்து கத்திருப்பான், என்ன இவ்வளோ கிட்ட வர தூரமாக போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்குங்கிற பாருங்கள் நம்ம பக்குகோ வந்து பார்த்தீங்கன்னா கத்திருப்பான். ஸோ அவனோட கேரக்டர் அப்படி தானே. அதை காமிச்சிட்டு நம்ம ஐசவா சென்சே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நம்ம டெக்கு கிட்ட, இந்த மாதிரி அவன் கத்திட்டு இருந்தானா அவனோட ரேங்க் வந்து கம்மியாயிரும், உன் ஃப்ரெண்டு தானே போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சூட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 8 ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருப்பான். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம டெக்குக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம டெக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், ஸோ இதே மாதிரி இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க, மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க காமி உட்ஸு மிஸ்டர் லேடி கூட சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்மளோட சென்பை டொகோட்டா சென்சே அண்ட் மொனோமா அண்ட் ஹோமே அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அமேசிங்காக இருக்காங்க. ஸோ அவங்கள சைடு போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பக்குவும் சோட்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹீரோ ரேங்கிங்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஐசவா வந்து பார்த்தீங்கன்னா மிதுரையை பார்த்து கேட்பான், நீ மிஸ் பண்ணுறியா அப்படின்னு. அப்போ தான் நமக்கு மிதுரைக்கு தெரிய வரும், அதாவது ஹீரோ ஜாப்பை நீ மிஸ் பண்ணுறியா அப்படின்னு ஐசவா கேட்டிருப்பான். அப்போ தான் நம்ம மிதுரையை வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆனால் நிறைய ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐசவா கிட்ட சொல்லுவான், ஸோ எப்போ ஃபூமா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்பவே அப்போயே எனக்கு தெரியும் நான் மறுபடியும் ஒரு குவிக்லெஸ் காயாக வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போனேன் அப்படின்னு. பட் என்ன தான் நான் குவிக்லெஸ் காயாக மாறினாலும் என்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற ஹீரோஸ், அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி என்ன மூலியமாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸாக வந்திருக்காங்க. ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஜாப்பும் கூலான ஜாப் தானே சென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐசவா சென்சியை பற்றி கேள்வி கேட்பான். பட் நம்ம ஐசவா அதுக்கு எந்த வித பதிலும் சொல்லாமல், நீ உன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கணும், நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதோரையை திட்ட ஆரம்பிப்பார். ஏன்னா நம்ம மிதோரையா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பான். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கை மாற்றுற மாதிரி, நீ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ இப்படியே ரொம்ப ஜாலியாக இருந்தீங்கன்னா அவங்களோட அரோகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும், அப்புறம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கு மாதிரியே மாறிடுவாங்க. ஸோ நீ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்க கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசவா சொல்லுவான். ஸோ ஐசவா சொன்னதுக்கப்புறம் நம்ம மிதோரி அதுக்கு ரிப்ளை பண்ணுவான், ஆனால் நாங்கள் இருக்கிறப்ப நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவாகிட்ட சொல்லுவோம். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஐசாவா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐசாவாகிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு, என்ன தான் நம்ம மிதோரியா இந்த மாதிரி சொன்னாலும் அவனுக்குள்ளே ஹீரோவாக ஆகணும், அதாவது ஹீரோ ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை இருக்கும். பட் இருந்தாலும் அவன் இப்போ செய்கிற வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் செய்வான். இந்த மாதிரி எப்போல்லாம் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறானோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நியூஸ் சேனலில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மிதுரைக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போயுமே அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு எப்போயும் சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மிதுரைக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி பார்த்துட்டு இருக்கப்பவே அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நான் எப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலும் நான் ஆல்மீட் ஸ்டாச்சு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்றுட்டுருப்பேன் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். அதே ஸ்டாச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க ஓடி பிடிச்சி விளாண்டுருக்காங்க. அப்போ ஒரு பையன் கீழே தடுக்கி விழலான்னு பார்க்குறப்ப நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா அவனை போய் பிடிக்கிறான். ஸோ அதே இடத்துல தான் நம்ம டாயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். நம்ம டாயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் போய் விழுறான். ஸோ விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவனை காப்பாற்றலான்னு போகிறப்ப நம்ம டாய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான்.
போயிடுவான். பட் சின்ன பையனை நம்ம மிதோரியா காப்பாற்றிடுவான். ஸோ பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த டாயை தூக்கலான்னு பார்க்குறப்ப அந்த டாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதோரியா பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாக ஆகிரும். மிதோரியா இது உண்மையாலுமே நீங்கள் தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் உங்களை இங்கே பார்ப்பேன் அப்படின்ட்டு, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிதோரியா பார்த்து ஷாக்காவான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறது. ஸோ ஃபைட்லாம் நடந்ததுக்கப்புறம் ஸோ எல்லாருக்குமே ஆல்மைட்டை எப்படி நம்ம மிதோரியா ஆல்மைட்டை பார்க்குறோனோ அந்த மாதிரி தான் நம்ம மிதோரியாவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டாய் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் யார் என்னென்னு அப்படின்னு சொல்லியிருப்பான். மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஓ நீ ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கியா, உன்னோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அப்புறம் கேட்பான் நம்ம மிதோரியா கிட்ட, என்னாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக ஆக முடியுமா அப்படின்னு நம்ம மிதோரியா கிட்ட கேட்பான். ஸோ இதை கேட்டோன்னே நம்ம மிதோரியாவுக்கு அவனோட ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். ஏன்னா இதே மாதிரி கேள்வியை தான் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம ஆல்மைட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கேட்டிருப்பான். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எபிசோட ஸ்டார்டிங்கில் ஆல்மைட்டை தேடி கண்டுபிடிச்சி இதை பார்க்குறதுக்காக தான் ஆல்மைட்டுக்கிட்டே போய் கேட்பான். ஆல்மைட்டுக்கிட்ட என்கிட்ட குயிக்லெஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கே இல்லாத ஒரு காய், என்னாலேயும் உங்களை மாதிரி ஒரு ஹீரோவாக ஆக முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம மிதோரியா அவனோட பவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ ஸ்டார்டிங்கில் மிதோரியா குயிக்லெஸ்ஸாக இருப்பான். பட் இங்கே வந்து டாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் இருக்குது. என்னென்னா அவனோட முடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டிஸ்காக இருக்குல்ல, ஸோ அந்த டிஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா அவனால் த்ரோ பண்ண முடியும். அதாவது வெளியே எடுத்து அவனால் த்ரோ பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கை கம்பைன் பண்ணி அந்த ஒரு பெரிய டிஸ்காக கன்வெர்ட் பண்ணி அந்த பெரிய டிஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ண முடியும். நம்ம மினோட்டாக்கு ஒரு குயிக் இருக்கும் தெரியுமா, அவனோட முடியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லா இடத்துலையும் ஒட்ட வைப்பானே, அந்த சின்ன பையன் முடியலலாம் பாலாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அந்த மாதிரி குயிக். ஸோ உன்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீரோ ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறான். எப்படி நம்ம ஆல்மைட் நம்ம மிதோரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குயிக்லெஸ் காயா இல்லைனாலும் உன்னால் ஹீரோவாக ஆக முடியும், ஏன்னா நீ யோசிக்காமல் உன்னோட ஹெல்பிங் ஹேண்டை கொடுத்த. அதே மாதிரி தான் இங்கேயும் டாய் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் அந்த சின்ன பையனை காப்பாற்றலான்னு போவான். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு உன்னாலேயே கண்டிப்பாக ஹீரோவாக ஆக முடியும், ஹெல்பிங் ஹேண்ட் அதை ஹெல்ப் பண்ணணும்னு யார் நினச்சாலும் சரி அவங்களால கண்டிப்பாக ஹீரோவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதோரியா போக ஆரம்பிக்கிறான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அவன் இது என்னோடய ஸ்டோரி, அதாவது இதுதான் இந்த கிரேட்டஸ்ட் ஸ்டோரி ஆஃப் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எண்ட் கார்டு போடுறானுங்க. பட் அந்த எண்ட் கார்டு போட்டதுக்கப்புறம் சரி என்னடா முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம எண்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு நம்ம ஆல்மைட் அந்த கையை பிடிச்சி எண்ட் கார்டை உடச்சிட்டு எங்கே நீ என்ன மறுபடியும் லேட்டாக வந்துட்டு அப்படின்னு நம்ம மிதோரியாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கப்புறம் மிதோரியா நம்ம ஆல்மைட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் சொல்லியிருந்தால் நானே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேனே, இங்கே எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மைட்டை பார்த்துட்டு அப்போ நம்ம ஆல்மைட் சொல்லுவான், நான் உனக்காக ஒன்று கொண்டு வந்துருங்க அப்படின்னு. என்ன அது வால் கிராக்கலர் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆல் ஃபார் ஒன் கூட நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கப்ப நான் கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது நம்ம ஆல்மைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூட் போட்டு தானே ஆல் ஃபார் ஒன் பண்ணி சண்டை போடுவார். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபார் ஒன்னா ஒரு 2 தடவை என்னமோ பீட் பண்ணிடுவோம். நம்ம ஆல் ஃபார் ஒனுக்கு அந்த குயிக், அதாவது ரீகெயின் பண்ணுற குயிக் இருக்கிறனால தான் ரீகெயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மைட்டை துவச்சி எடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாவும் வச்சு இன்னொரு சூட் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதோரியாக்கே ப்ரெசென்ட் பண்ணுவார் அவர். ஸோ அப்போ மிதோரியா கேட்பேன், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, நீங்கள் எப்படி இதை ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் நம்ம ஆல்மைட் சொல்லுவான், இது நான் மட்டுமே சேர்ந்து ரெடி பண்ணல, உன்னோட இந்த இதில் இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உன்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உன்னோட பக்கு அந்த உராரக்கா எல்லாருமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி இதை உனக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம மிதோரியாக்கு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடும். ஏன்னா அவனால் மறுபடியும் இனிமேல் ஹீரோ ஜாபுக்கு போக முடியும். ஸோ இந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மல்டிபிள் குயிக்ஸ் இருக்க சூட்டு தான். லைக் 1 ஃபார் அளவுக்கு வராது, பட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதோட பவர் என்ன அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மிதோரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வேலைக்கு இறங்கிடுவான். சென்சேவாகவும் வேலை பார்த்துட்ருப்பான், அதே மாதிரி ஹீரோவாகவும் வேலை பார்த்துட்ருப்பான். எப்படி நம்ம ஐசாவா சென்சே இருக்கார்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதோரியா மாறிடுவான். ஸோ இவனை பார்த்தோன்னே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம பக்கம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நீ ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த பறந்து போய் ஃபைட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு சூப்பரான எபிசோட். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிதோரியா பறந்து போயிட்டுருப்பாங்க எல்லாருமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக் பண்ணி கீழே பார்ப்பான். ஸோ கீழே பார்க்குறப்ப நம்ம சிகாராக்கியோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி அவனுக்கு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அந்த சோல் அவனை பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு அப்படியே திரும்பி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம சிகராக்கி கடைசியாக ஃபைட் பண்ணுறப்ப நம்ம மிதோரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம மிதோரியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போவாங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா லைக் அவங்களோட ஸ்டோரி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம
ஆமாம். நம்ம அயோமாவும் நம்ம டோரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்சியில் வந்து பார்த்திங்கன்னா அகாகுரா தான் வந்து, அதாவது இன்விசிபிள் கேர்ள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சியோட லீடாக இருக்கான். நம்ம டோரோ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற சைட் கிக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜிரோவும் நம்ம மீனோ அசிடோவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்சி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியில் ரொம்பவும் பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சப்டைட்டில்ஸ் நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எஜிரோ கிருஷ்ணாவோட வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரீசெண்டான ரேப் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அதுவும் மக்கள் மத்தியில் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சைடு அசிடோ வந்து பார்த்திங்கன்னா அவளோட டான்ஸ் மூலிமா மக்களுக்கு ரொம்பவும் என்கேஜ்மெண்ட், அதாவது அவளோட டான்ஸ் ஈவெண்ட் நிறையா நடத்தி மக்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி அவளுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம உராராக்கவும் நம்ம சாப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு, அதாவது எந்த விதமான ஏஜென்சிலையும் சேராமல் ஒரு ப்ரோ ஹீரோஸாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்பப்போ டீம் அப் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த சைடு நம்ம மீசோ சோஜியும் கோஜி கோடவும் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி இவங்களோட சொசைட்டிக்கும் சரி ஹியூமன்ஸோட சொசைட்டிக்கும் சரி நல்ல விதமான ரைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சரி நம்ம கொயோக்கா ஜீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கி காமினாரியும் வந்து நம்ம எரிக்கோட சேர்ந்து அவங்க 2 பேருமே தனித்தனி ஏஜென்சிஸ் க்ரியேட் பண்ணி, அது பக்கத்துலேயே தான் இருக்குது அவங்களோட ஏஜென்சிஸ் க்ரியேட் பண்ணிட்டு அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜேலாம் வச்சு இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மசிரோ ஓஜிரோவும் இந்த சைடு வந்து ரிக்கிடோ சாடோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டோஜோ ஓப்பன் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு சின்சோவும் டோகோயாமியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு டீப் க்ரைம் இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது க்ரைம் ஆர்கனைசேஷன் போல். ஸோ அது என்னன்னு சரியாக தெரிவிக்கல. அண்ட் இந்த சைடு நம்மளோட இக்னியமும் அவனோட அண்ணாவும், அதாவது நம்ம டென்யா லீடியாவும் அவங்களோட அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டான சில்ட்ரன், தொலைஞ்சு போகிற சில்ட்ரன், இந்த மாதிரி சில்ட்ரன்லாம் கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும். நம்ம இக்னியமோட அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் போயிருக்கும். பட் சப்போர்ட் ஐட்டம் வச்சு அவரும் வந்து பார்த்திங்கன்னா பவர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த சைடு நம்ம மோமோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறி இருப்பான். ஸோ சயின்டிஸ்ட்டாக மாறினது மட்டும் இல்லாமல் அவள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரேச்சராகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸராகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பான். நிறையா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பான். அண்ட் இந்த சைடு நம்ம ஹனாட்டா சீரோவும் மினோட்டோவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒரு ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினோட்டோ சைட் கிக்காக அவனுக்கு வேலை செஞ்சுட்ருப்பான். ஸோ என்ன தான் மக்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம மினோட்டோக்கு அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி, நினச்ச அளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்காது. அண்ட் நம்ம சூட்டோ சொல்லவே தேவையில்லை. நம்ம சூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8 ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அவன் ஹீரோவாக இருந்தாலும் நிறைய பேர் எப்பயும் அவனை என்டிவரோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் இந்த சைடு நம்ம பக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம பக்கு வந்து எத்தனாவது ஹீரோ அப்படிங்கிறத சொல்லலை. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இவனோட பிஹேவியர் இன்னும் மாறல. பட் இருந்தாலும் பக்கு நம்பர் 1 ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இந்த சைடு மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஹீரோவாகவும் ஃபுல் டைம் ப்ரொஃபஸர், அது ஃபுல் டைம் டீச்சராகவும் வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியில் வேலை செஞ்சிட்ருப்பான். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் டீச் பண்ணிகிட்ருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் ஸ்டோரி ஸ்டில் கண்டினியூஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் உங்களை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஸ்பீடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸில் ஏதாவது அப்டேட்டோ அல்லது நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை மாற்றிக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா இந்த அனிம் முடிஞ்சிருச்சுன்னு பார்க்காதீங்க. நம்ம சேனலில் இன்னும் நிறைய அனிம் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஏன்னா அனிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே எண்டே கிடையாது, அது உங்களுக்கும் தெரியும். அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த 11 எபிசோடுக்கு நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இதிலிருந்து மட்டுமே வந்திருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி மறுபடியும் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். டாட்டா பாய்.